மா என்ன வாய்மா உனக்கு பொண்ணுதாம்மா பிறந்திருக்க. பின்ன என் பாவம் சும்மா விடுமா? அந்த பொண்ணால் அவன் நடுத்தெருவில் நின்று தலை குனியணும். ஐயோ பொண்ணை பெத்துட்டுமேனு தினம் தினம் சாவணும். யாரோ ஒருத்தருக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னு அது என்னவோ பெரிய தண்டனை மாதிரியும் செஞ்ச தப்பு கிடைச்ச பலன் மாதிரியும் இப்படி சந்தோஷப்படுறீங்க. நான் ஆம்பளைன்னா கெத்துன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு காரணமே ஒரு பொண்ணோட தியாகம் தான். அதை மறந்துடாதீங்க. எந்த குடும்பத்துல நிம்மதி இல்லையோ அதுக்கு பதிலா ஆண்டவன் பொம்பளை புள்ளைய தான் அனுப்பி வைப்பான். அதெல்லாம் உங்களை மாதிரி ஜென்மங்களுக்கு புரியாது. எவன் ஒருத்தன் பொம்பளை புள்ளைய சுமையா நினைக்கிறானோ அவன் வாழ்நாள் முழுக்க அனாதை தான். ஏன்னா எல்லா உறவும் ஒரு கணக்கோட தான் பேசி பழகும். எந்த கணக்கும் பார்க்காம பாசம் வைக்கிற முட்டாள் ஜீவன் இந்த பொட்டை புள்ளைங்க தான். பெரியவங்க தலை சாயும் போது புள்ள காசை எண்ணுவான், ஆனா பொண்ணு தான் உசுர எண்ணுவா. அப்பயும் ஓடி வந்து பொண்ணு நான் இருக்கேன் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்ற தைரியம் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்க கொல்லி போட புள்ள வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க செத்து சுடுகாட்டுல நிற்கும் போது நெஞ்சு வெடிக்க அழ போறது நீங்க பாரமா நினைக்கிற பொண்ணுங்க தான். பொண்ணுங்க பாரம் இல்லை, உங்களை மாதிரி ஆளுங்க தூக்கி சுமக்க முடியாத புண்ணியம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, இல்ல எழுதி கூட வச்சுக்கோங்க. பொம்பளை புள்ளதான் வேணும்னு கோவிலா பிச்சை எடுக்கிற காலம் வரும், இது சத்தியம். ஏன்னா இப்ப வளர்ற ஆம்பளை பிள்ளைங்களை பார்த்து